என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மேசராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகிறது என்று பார்க்க போகிறோம். பொதுவாகவே மேசராசிக்காரங்க எந்த ஒரு செயலிலும் துடிப்பும் வேகமும் மிக்கவர்களாக இருப்பாங்க. எவரையும் எளிதில் நம்பி விடுவாங்க. ஆனால் அந்த நம்பிக்கைக்கு அவர்கள் தப்பி தவறி துரோகம் இழைத்துவிட்டால் அதன் பிறகு அவர்கள் இருக்கும் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. மேசராசிக்காரர்களின் பலவீனம் என்று பார்த்தால் இவர்களிடம் அதிகமாக காணப்படுவது அவர்களுடைய கோபம்தான். தவற்றை உணர்ந்து விட்டால் வயதில் சிறியவராக இருந்தாலும் மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டாங்க. அப்படியேப்பட்ட மேசராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விநாயகப் பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா கணபதியை போற்றி போற்றி என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. மேசராசிக்கார நேயர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்க்கலாம். அதில் முதலாவதாக அஸ்வினி நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. இந்த வாரத்தில் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு தனவரவானது அதிகரித்து தான் காணப்படும். தொழில்நிலை உங்களுக்கு அமோகமாக அபிவிருத்தி அடையக்கூடியதாக இருக்கும். படிப்பிலும் பணியிலும் முயற்சி செய்தால் மட்டுமே உங்களுக்கு முன்னேற்றம் தருங்க. இதுவரை தீராமல் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே பெரியவர்களால் தீர்த்து வைக்கப்படும். புதிய சொத்துக்கள், வீடு வாங்க நல்ல தருணமும், பிறருக்கு ஜாமீன் கொடுப்பது, கூட்டு கையெழுத்து போடுவதோ கூடாதுங்க. அரசு துறையில் பணிபுரிபவர்களுக்கு பல நன்மைகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும். உங்களுடைய பகுதியில் உங்களுடைய சேவை மனப்பான்மை காரணமாக நல்ல புகழும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். பொதுவாக வாழ்க்கையில் சுகானுபவங்கள் மற்றும் கௌரவத்தையும் நீங்கள் அடைவீங்க. அடுத்து பரணி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு காரிய தடைகள் எதுவும் ஏற்பட்டாலும் கூட கை நிறைய காசு புழங்கி கொண்டே தான் இருக்கும். சோம்பேறித்தனம், பொறாமை போன்ற துர்குணங்கள் உங்களுக்கு தலை தூக்குங்க. சிலருக்கு உத்தியோகத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட அதிகாரிகளுடைய ஆதரவால் சுமூகமாக அந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். புத்தாடை, புது ஆபரணங்களும் உங்களுக்கு சேரும். மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற கவனமாக நீங்கள் படிக்க வேண்டும். உடன்பிறப்புகளிடம் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். புத்திர பாக்கியமும் ஏற்படும். கௌரவ பட்டங்கள், பதவிகள் ஆகியவை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு புதிய கடன்கள் வாங்கும் நிலை கூட ஏற்படலாம். அரசாங்க துறைகள் மூலம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் உங்களுக்கு வந்து சேரும். மேடை பேச்சாளர்கள் பேச்சின் மூலம் வருமானமும் ஈட்டுவாங்க. அடுத்து கார்த்திகை 1ஆம் பாதம். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் நடக்க போகுதுங்க. தாய்மாமனால் நன்மைகளும் ஏற்படும். தொலைதூர பயணங்களால் லாபமும் உங்களுக்கு ஏற்படும். சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்களும் அமையும். விருந்தினருடைய வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரித்து காணப்படும். அவர்களால் பொழுதுபோக்குகளை செலவுகளுக்கும் குறைவு இருக்காது. தந்தை வழி உறவுகளால் அனுகூலமானது ஏற்படும். அரசு வகையில் கட்ட வேண்டிய தீர்வைகள், வரி பாக்கிகள் ஆகியவற்றை செலுத்துவதற்கு தேவையான பண வரவுகளும் பண உதவிகளும் வந்து சேருங்க. பணிபுரியும் இடத்துல மேலதிகாரிகளின் ஆதரவால் பணியில் முன்னேற்றங்களை நீங்கள் அடைய முற்படுவீங்க. மனதுக்கு பிரியமான மங்கையுடன் ஏற்படும் இனிய பயணங்களால் உங்களுக்கு இன்பமும் வந்து சேரும். மேசராசி அன்பர்களுக்கு வைகாசி மாதத்தினை பொறுத்தவரை மாதத்தின் துவக்கத்திலேயே குரு பகவான் 2ஆம் வீட்டில் அமர்வு செய்வாருங்க. குரு பகவான் 2ஆம் வீட்டில் அமர்வு செய்வது மிகவும் விசேஷமான பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். தனஸ்தானத்தில் இருக்கும் குரு பகவான் உங்களுடைய நிலையினை நன்கு உயர்த்தி காட்டுவார். பொருளாதாரத்தில் ஏற்கனவே இருந்த சிக்கல்களை நீக்கி பொருளாதாரத்தினை நீங்கள் உயர்த்துவீங்க. மாணவர்களை பொறுத்தவரை கல்வி ரீதியாக உயர்வினை நீங்கள் ஏற்படுத்துவீங்க. செய்யும் முயற்சிகளுக்கு ஏற்ப நீங்கள் வெற்றியும் அடைவீங்க. வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால கொடுத்த வாக்கினை நீங்கள் காப்பாற்றுவீங்க.
குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையக்கூடிய காலகட்டமாகவும் இந்த வைகாசி மாதமாக இருக்கும். மேலும் ராசிநாதனாக செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்டில் இருப்பதால வீண் விரைய செலவுகளும் உங்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சிறு சிறு அலைச்சல்களும் இருக்கத்தான் செய்யும் முயற்சியினை ஒரு முறைக்கு இருமுறை செய்தால் மட்டுமே வெற்றி பெறவும் முடியும். ஒரு வேலையினை செய்யும் முன்பு சிந்தித்து முறையாக திட்டமிட்டு செய்தால் மட்டுமே தேவையற்ற அலைச்சல்களை நீங்கள் தவிர்க்கலாம். வண்டி வாகனங்கள் ரீதியான விரைய செலவுகளும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். இந்த வைகாசி மாதமானது 19ஆம் தேதி செவ்வாய் பகவான் பயிற்சியாகி ராசிக்குள்ள நுழையிறாருங்க. வைகாசி 6ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சியாகி 2ஆம் வீட்டுக்குள் ஆட்சி செய்கிறாரு. இதனால புது பொருட்கள் சேர்க்கை உங்களுக்கு ஏற்படும். திருமண காரியங்களை பொறுத்தவரை திருமண முயற்சிகள் அனைத்துமே அனுகூலமான பலனை பெற்றுத்தரும் இந்த காலகட்டமா இருக்குங்க. புதன் பகவான் உடல் உபாதைகளை அவ்வப்போது உங்களுக்கு கொடுத்து கொண்டுதான் இருப்பாரு. தேவைக்கேற்ற பொருள் கையில் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் பணத்தை கையாளும் போது நீங்க கவனமாக இருக்க வேண்டுங்க. இல்லையேல் புதிய கடன்களை வாங்கும் நிலைக்கு கூட நீங்க தள்ளப்படுவீங்க. வேலை வாய்ப்பினை பொறுத்தவரை வேலை செய்யும் இடங்கள்ல உயர் அதிகாரிகளுடன் கவனமாக இருக்க வேண்டுங்க. 6ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கிறாருங்க. இதனால வெளிநாடு செல்ல முயற்சி செய்வோருக்கு பலன் கிட்டும் காலமாக இருக்க போகுது. பல நுட்பமான விஷயங்களை செய்து நீங்க வெற்றியையும் பெற போறீங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஞான மோட்ச காரகனான கேது இரத்த காரகனான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்து எதையும் சாதிக்கும் வல்லமையும் கொண்ட உங்களுக்கு 6இல் சஞ்சரிக்கும் கேது அளப்பரிய ஆற்றல் உங்களுக்கு வழங்குவாருங்க. தொழில் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் உங்களுக்கு விலகிச் செல்வாங்க. சிலர் புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. பணியாளர்கள் ஒத்துழைப்பாட லாபமானது அதிகரித்து காணப்படும். மேலும் உங்களுடைய ஆரோக்கியமும் அதிகரித்து காணப்படும். வழக்கு விவகாரமானது வெற்றியை பெற்றுத்தரும். பணியில இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகிவிடும். எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் சுக்கிரனால பொன்பொருளும் உங்களுக்கு சேரும். வரவானது அதிகரித்து காணப்படும். சிலர் புதிய வாகனமும் வாங்குவீங்க. நீண்ட நாளாக பேசி பார்த்து விலைக்கு வராத இடம் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வரும். பத்திரமும் கையெழுத்தாகும். மாதத்தின் பிற்பகுதியில உங்களுடைய ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் செவ்வாய் சனியின் பார்வைக்கு ஆளாவதால் செயல்கள் இழுபறியாகவே முடியும். முயற்சி தள்ளி போகும் என்றாலும் கூட விடாமுயற்சியால நீங்க வெற்றியும் பெறுவீங்க. திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு கழுத்தில் மாங்கல்யமும் ஏறும். வேலைக்காக முயற்சிப்பவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் வரும். கலைஞர்கள் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவாங்க. மாணவர்களுக்கு மேற்கல்வி எண்ணம் அனைத்தும் நிறைவேறும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கானது உயர்ந்து காணப்படும். சிலருக்கு புதிய பொறுப்பு பதவியும் வந்து சேரும். உங்களுக்கான சந்திராசிரம நாட்கள் மே 24 மற்றும் 25. அதிர்ஷ்ட நாட்கள் மே 16, 18, 27, ஜூன் 7 மற்றும் 9. பரிகாரமாக விநாயகரை வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். அடுத்து பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் செவ்வாயின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு எதிலும் திட்டமிட்டு செயல்படும் ஆற்றலும் நினைத்ததை அடையும் அதிர்ஷ்டமும் இயல்பாகவே இருக்கத்தான் செய்யும். வைகாசி மாதம் உங்களுடைய வாழ்வில் வசந்தம் வீசும் மாதமாக இருக்க போகுதுங்க. சுக்கிரன் மாதம் முழுவதும் உங்களுக்கு யோகத்தை தந்து கொண்டேதான் இருப்பாரு. பொன்னும் பொருளும் ஆனது சேர்ந்து கொண்டேதான் இருக்கும். மேலும் உங்களுக்கு வரவானது அதிகரித்து காணப்படும். குடும்பத்துல நெருக்கடியானது மறைந்துவிடும். 2இல் சஞ்சரிக்கும் குருவால செல்வாக்கு உயர்வதுடன் உடல் பாதிப்புகளும் உங்களுக்கு விலக போகுது. பணியில உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி அனைத்தும் தீர்ந்துவிடும். தடைப்பட்ட பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும். சுயதொழில் நடத்துவோர் உயர்வு பெறுவாங்க. தொழில் தொடங்கும் முயற்சி அனைத்துமே நிறைவேறும். பெண்கள் எதிர்பார்த்த முன்னேற்றமும் பெறுவாங்க. வாழ்க்கை துணையின் ஆதரவால் விருப்பம் அனைத்தும் நிறைவேறிவிடும். வேலை தேடுவோரின் முயற்சி அனைத்தும் வெற்றியாகும். சிலர் வெளிநாட்டிற்கு செல்லும் அமைப்பு கூட இருக்குதுங்க. விவசாயிகளின் எதிர்பார்ப்பு அனைத்துமே நிறைவேறும். விளைச்சல் பொருள் கூடுதல் விலை போகும். லாப சனியால் மூடி கிடந்த தொழில் மீண்டும் இயங்க போகுதுங்க. உழைப்பவரின் விருப்பம் அனைத்துமே பூர்த்தியாகும். அரசியல்வாதிகள் செல்வாக்கானது உயரும். மாணவர்கள் விரும்பிய கல்லூரியில இடம் கிடைக்க பெறுவீங்க. உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் மே 25 மற்றும் 26. அதிர்ஷ்ட நாட்கள் மே 15, 18, 24, 27, ஜூன் 6 மற்றும் 9. பரிகாரமாக மகாலட்சுமி வழிபட உங்களுக்கு ஏற்படுகின்ற அனைத்து விதமான சங்கடமும் தீரும். அடுத்து கார்த்திகை 1ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் செவ்வாயின்
வம்சத்தில் பிறந்த உங்களுக்கு சமூகத்தில் செல்வாக்கும் மற்றவருக்கு வழிகாட்டும் சக்தியும் இருந்து கொண்டுதான் இருக்கும். பிறக்க போகும் இந்த வைகாசி மாதத்தில் உங்களுடைய நட்சத்திரநாதன் தன குடும்பஸ்தானத்தில் குரு பகவானுடன் இணைவதால் திட்டமிட்டு செயல்படுவீங்க. நினைத்த காரியங்களில் வெற்றியும் பெறுவீங்க. இதுவரை இருந்த நெருக்கடி அனைத்தும் விலக ஆரம்பிக்கும். பணவரவானது அதிகரித்து காணப்படும். பொருளாதாரமானது உயர்ந்து காணப்படும். அரசு தேர்வு எழுதியவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி பணிகள் கிடைக்கப் போகுது. பணியில சந்தித்த பிரச்சனை அனைத்தும் விலகிவிடும். இதுவரைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழ போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. நன்றி நண்பர்களே.